சென்னை ஆளுநர் மாளிகையில் குடியரசு தினத்தை ஒட்டி தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக, பாஜக, தேமுதிக கட்சியினர் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ் பிரபு, விவரங்கள். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய தேநீர் விருந்தில் அதிமுக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்கள். விழாவை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் கூட்டணி கட்சி மற்றும் தமிழக அரசு சார்பாக இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கும் நிலையில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா, அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள், தேமுதிக சார்பாக துணை செயலாளர்கள் எல்.கே. சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழக கட்சியின் கிருஷ்ணசாமி, ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருது பெற்ற நல்லி குப்புசாமி உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உள்ளிட்டோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசுத்துறை சார்ந்த மத்திய அரசுத்துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான ஏற்பாடுக்கு செய்யப்பட்டுள்ளது. அதே போல 2023 ஆண்டு இந்த கொடி நாளுக்காக நிதி திரட்டப்படும். அதில் சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம், அதே போல நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கான விருது வழங்கப்பட இருக்கிறது. அதே போல மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை போட்டியெல்லாம் நடந்திருக்கிறது, பேச்சு போட்டியெல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கான விருதும் இன்றைய தினத்தில் வழங்கப்பட இருக்கிறது. நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.